காலை வணக்கம். இன்னைக்கு எப்பவும் போல நான் நிறைய கேள்விகள் இன்னைக்கு கேட்க போறதில்ல. படிப்படியா ஒரு கேள்வியாக உங்களை கேட்கிறேன். பொம்மை முதலமைச்சர் நீங்க சொல்ற நம்ம முதலமைச்சர் தன் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலுமே மக்கள் பணியில மட்டும்தான் அவர் இருக்காரு. மக்களுக்கு என்ன வேணும்னு மட்டும்தான் அவர் சிந்திச்சுட்டு இருக்காரு. இந்த நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்கள் பணியில இருக்காரு அப்படிங்கிறது உண்மைதான். அதை யாரும் மறுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தானே தமிழகத்தினுடைய முதலமைச்சர். கண்டிப்பா. அப்ப முதலமைச்சராக இருக்கிறவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் மருத்துவமனையில இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அவர் மக்கள் பணியில இருக்கிறதாகத்தான் கருத முடியும். மக்கள் பணியில இல்லை என்று யாரும் கருத முடியாது. அப்ப அவர் மக்கள் பணியில இருக்கிறதாக என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல லீவ் எடுக்காம உடம்பு முடியலனால லீவ் எடுக்காம இப்ப மக்கள் பணியில இருக்காருல்ல. அவர் எப்படி இருந்தாலும் அவர் மக்கள் பணியில தான் இருக்காரு. இப்பவுமே நீங்க சொல்ற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போய் 3 நாள் அவர் ரெஸ்ட் ஆகணும். மருத்துவமனையில இருந்து டாக்டர்கள் அவருக்கு அறிவுறுத்தி இருக்காங்க. அப்புறம் அப்பவும் மக்கள் பணியில தான் இருக்க போறாரு. அப்ப இப்ப இந்த மக்கள் பணியில அங்க இருந்தது எப்படி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, திமுகவுடைய முக்கிய தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு தேர்தலுக்கான வேலைகள் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காரு. ஒரு 18 செகண்டோ 20 செகண்டோ தான் அவங்களோட பேசியிருக்காரு. இல்ல இங்க எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து. அவர் தேர்தல் மட்டும் அவர் கேட்கல. அவர் நடத்துற அந்த முகாம் மக்களுக்கு அவர் சொன்ன வெல்ஃபேர் ஸ்கீம், நலத்திட்ட உதவிகள் போய் சேர்ந்துருச்சான்னு அவர் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காரு. சரி, ஓகே. அப்ப நீங்க முகாம் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, இப்ப நான் என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி, பெண்கள் எல்லாருக்குமே கொடுக்க சொல்லி சொன்னதாக சொல்றாங்க. இப்ப இந்த 1000 ரூபாயை கேட்டு முகாம் நடத்துற இடத்துல போய் முகாம்ல அவங்களுடைய பேரு கீரு எதையும் எழுதி கொடுத்தா, உங்க ஏரியாவுல இந்த முகாம் வராது, வேற ஏரியாவுல தான் உங்களுக்கு வரும், அடுத்த மாசம் தான் உங்க ஏரியாவுக்கு முகாம் போட போறோம்னு ஒரு பெண்மணி பேசுறாங்க. நான் வலைதளத்துல பார்த்தது. பேசுறாங்க. பேசிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இருந்தே நான் எழுதி போட்டேன், எனக்கு கொடுக்கல. அப்ப கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப ஏழையா இருக்கிறவங்களை பார்த்து கொடுங்க. ஏன்னா வீடு வசதி உள்ளவங்க, சொந்த வீடு உள்ளவங்க எல்லாம் இந்த 1000 ரூபாய் வாங்குறாங்க. அதுக்கு இவ்வளவு சிரமம் இப்ப எங்க ஏரியாவுல இல்ல, உங்க ஏரியாவுல இல்ல, அப்ப எதுக்கு இந்த முகாம்? எங்க இருக்கவங்களும் இந்த முகாம்ல வந்தா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எழுதி கொடுத்தா நாங்க அதுக்கு உடனே ஃபாலோ பண்ணி இமிடியேட்டா அதை ரிலீஸ் பண்ண வைக்கணும் தான் அவங்க முகாம் போட்டதாக சொன்னாங்க. அப்ப அந்த முகாம்ல அது நடக்கலையே. அதே மாதிரி அவரு நடத்தின இந்த மின்சார பஸ், முதல்ல ஓட்ட உடச்சலா இருக்கு பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எல்லா பக்கமும் கம்ப்ளைண்ட். அப்ப அவர் தான் ஒரிஜினல் சுந்தரம் டிராவல்ஸ். அவர் இப்ப மின்சார பஸ் விட்டாரு. அந்த மின்சார பஸ் விட்ட மறாவது நாளும் 3வது நாள்லயே ரோட்ல நின்றுட்டு எல்லாருமே தள்ளிக்கிட்டு போறாங்க. தள்ளி அதை கொண்டு ஓரமா விடுறாங்க. சரி, அவர் பண்ணதான் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர், விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்க துணை முதல்வர் மக்களுக்காக வேண்டி மத்திய சென்னையில கார் ஷோ எல்லாம் நடத்தின, ஒரு ரோடெல்லாம் போட்டு ஒரு 48 கோடியில மக்கள் பணத்தை செலவு பண்ணி கார் ஷோ நடத்தினாரு. அதே மாதிரி மக்கள் நலனை கருத்துல கொண்டு இதுல பீச்ல ஏர் ஷோ எல்லாம் நடத்தினாரு. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஏர் ஷோ நடத்துறதுக்கு அப்புறம் பீச்சை பியூட்டிபிகேஷன் பண்ண போறேன், அதாவது உலக தரத்துல நாங்க எங்க பீச்சை மாத்த போறோம்னு செலவு பண்ணி, அதே மாதிரி நம்ம டிசேபிள்டு பர்சன், அதாவது மாற்றுத்திறனாளிகள், அவங்களும் தண்ணி வரைக்கும் அந்த பீச் வரைக்கும் போறதுக்காக மரத்தாலான ஒரு ரோடு போடுறேன்னு அதுக்கு பல கோடிகளை செலவு பண்ணி மரத்தாலான ரோடு போட்டாரு. அது போட்டு 1 வருஷம் கூட ஆகல. இப்ப நீங்க அந்த ரோட்டை போய் பாத்தீங்கன்னு சொன்னா, யாரும் அந்த ரோட்ல போக முடியாது, அவ்வளவு எல்லாமே உடஞ்சு கிடஞ்சு. அப்ப ரீல்ஸ்ல எல்லாம் கோவா மாதிரி சென்னை பீச் ஆயிருக்குன்னு எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் ஏஐல போட்டுக்க வேண்டியதானே. எல்லாமே ரீல் விடுங்கன்றீங்களா? இவங்களுடைய எல்லாமே நம்ம பொம்மை முதல்வருடைய ஆட்சியில எல்லாமே ஷூட்டிங் தானே. டோட்டலா ஷூட்டிங்ல இருக்காங்க. கம்ப்ளீட் எல்லா பக்கத்துலயும் கேமரா இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்பத்திரிலயும் கேமராவை போட்டு, மருத்துவமனையிலயும் வெளியில அப்படியே லைனா உட்கார்ந்து அவர் இங்கயோட உட்கார்றாரு. அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கேமராக்களை போட்டு ஷூட்டிங் பண்ணி அவங்க ஒரு 18 செகண்ட் 20 செகண்ட் பேசிட்டு
அப்படியே முடிச்சுட்டு எல்லாருமே ஆமா போய்கிட்டு இருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் நாள் போய் அவரு அட்மிட் ஆன உடனே அவருடைய மூத்த அண்ணன் அழகிரி அவர்கள் போய் பார்த்துட்டு 2 நாள்ல வந்துருவாரு. ஆமா, நான் கூட ஒரு ரீல் பார்த்தேன். 2 நாள் முதலமைச்சர் வீட்டுக்கு வந்துருவாரு, டிஸ்சார்ஜ் ஆயிருவாருன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா ஆமா. இதே நீங்க வந்து ஒரு கருணாநிதி அவர்கள் வந்து உயிரோட இருக்கும் போது இவருக்கும் அவருக்கும் பெரிய தகராறாயி இவன்லாம் எங்க உயிரோட இருக்க போறான், அழகிரி அவருக்கும் நம்மளோட முதலமைச்சருக்கும் இவன் 3 மாசத்துல செத்து போயிடுவான், இவனை போய் நீ கட்சியில சேர்த்துக்கிட்டு இருக்கேன்னு அவங்க அப்பாவும் மகனும் அடிச்சுக்கிட்டு உருண்ட கதையெல்லாம் இருக்கு. சரி, இப்படிப்பட்ட கதைகளுக்கு மத்தியில இப்ப வந்து சொல்லிட்டு போறாரு 2 நாள்ல. இப்ப அது சரியா இருக்குமா இல்ல இது சரியா இருக்குமான்னு கடைசியில நான் யோசிச்சு பாக்கையில சொல்லுங்க. அவருடைய மனைவி வந்து இருக்காங்கல்ல, யாரு? துர்கா ஸ்டாலின். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவருக்காக நிறைய கோயில் குளங்களுக்கு போறாங்க, நிறைய யாகங்கள் நடத்துறாங்க. ஆமா, நானும் பார்த்திருக்கேன். அவங்களுக்கு தெய்வ பக்தி அதிகம் போல எல்லாமே பண்றாங்க. ஆனா இவங்க திராவிட மாடல் ஆட்சியில வந்து தமிழ் 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 எதிலும் தமிழ் எங்கும் தமிழ். அதே மாதிரி கடவுள் இல்லை, அதாவது பெரியாருடைய கொள்கையை நாங்க பின்பற்றினவங்க அப்படின்னு ராமருக்கு செருப்பு மாலை போட்டவங்க, விநாயகரை செருப்பால் அடித்தவர்கள். சமஸ்கிருதத்துல சொல்லக்கூடாது, தமிழ்ல தான் சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னவங்க. தமிழுக்கு தான் முன்னுரிமை, இங்க கூடாது, இங்க கூடாது அப்படின்னு பேசுறவங்க. அவங்க வீட்டுல அவ்வளவு அவங்க சாமி கூடுறாங்க. அவங்க சொல்ற ஸ்லோகன் எல்லாம் சமஸ்கிருதத்துல இருக்கு. மனப்பாடமாக ராமருக்கு ஒரு ஸ்லோகன் சொல்றாங்க, விநாயகருக்கு ஒரு ஸ்லோகன் சொல்றாங்க. இப்படி இவ்வளவு எல்லாம் பண்ணி அவர் உயிரை காப்பாத்துறாங்க அவங்க. அப்ப ஊருக்கு உபதேசம் உள்ளூட்டுக்கு இல்லங்கிறீங்களா? ஆமா, இந்த மாதிரி அது போய்கிட்டு இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல இது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து டிராமாவும் ஷூட்டிங்குமா இருக்கே தவிர மக்கள் நலப்பணிகளாக இல்ல. சரி, இவர் இப்படி இவ்வளவு விவரமா கேட்கிறாரு, எல்லாத்தையும் நீங்க நடத்துறாருன்னு சொன்னா பெரம்பலூர் மாவட்டத்திலையும் திருச்சியிலையும் வந்து திமுகவுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடியவருடைய மருத்துவமனை, அதுல கிட்னி திருட்டு பயங்கரமாக நடந்திருக்கு. ஒரு 200 பேருக்கு மேல. சரி, இத பத்தி நீங்க பார்க்கும் போது என்ன, இப்போ அந்த ஒரு கிட்னி ராக்கெட் நடந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இப்போ கவர்மெண்ட் வந்து நீங்க பேன் பண்ணிட்டாங்களே. அது நீங்க எல்லாம் பண்ணிட்டு பேன் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சா? இது சம்பந்தமாக நீங்க பாத்தீங்கன்னா நேத்தோ முந்தா நாள் ஹிந்துல ஒரு ரைட்டப் வந்திருந்தது, ஒரு ஆர்டிகல். ஆமா, அது நான் அதை பார்த்தேன். அந்த ஆர்டிகல் ரொம்ப பிரமாதமா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டோனர்ஸ் வந்து அவங்களுடைய பிளட் ரிலேஷனா இருக்கணும். ஓகே. அதே மாதிரி இந்த டோனர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ஆத்தரைசேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு அத்தாரிட்டி கமிட்டி இருக்கு கவர்மெண்ட்ல. ஆமா, கவர்மெண்ட்ல. அதாவது மருத்துவ கமிட்டின்னு அதுக்கு ஒரு கமிட்டி, டோனர்ஸ்க்கு உள்ள அந்த மருத்துவ கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி மூலமாகத்தான் நீங்க செலக்ட் ஆகி அந்த டோனர்கள் வந்திருக்கணும் மேட்ச் பண்ணி. அப்ப அவங்க எல்லாம் விசாரிச்சிருப்பாங்க கூப்பிட்டு இவங்களை. அப்ப அவங்களெல்லாம் எப்படி இவங்க கண்ணை கட்டினாங்க, அவங்க எல்லாம் எப்படி இவங்களுக்கு ஒத்து போனாங்க. அதே மாதிரி அதுல வந்து இத்தனை பேருக்கு வந்து குற்றச்சாட்டாகவே அதுல வந்து சொல்லப்படுது. ஒரு என்ன சொல்றது, ஆபரேஷன் பண்ணக்கூடிய சிசரிங் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர், அப்புறம் அவரு கூட இன்னொரு சாதாரண ஒரு டாக்டர் இருப்பாரு. அதே போல அனஸ்தீசியஸ்ட் ஒரு டாக்டர் இருப்பாரு, மயக்க மருந்து கொடுக்கிற டாக்டர். புரோட்டோகால் படி இவ்வளவு டாக்டர்ஸ் ஒரு கிட்னியோ எந்த டொனேஷன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ற ஒரு சர்ஜரினா. ஆமா, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மருத்துவமனை இருக்கும். ஆமா, ஆஸ்பத்திரியில தானே பண்ணுவாங்க. ஆமா, அப்ப இது எல்லாம் அதே மாதிரி இந்த மருத்துவமனைகளுக்கு மத்தியில எந்தெந்த மருத்துவமனை வந்து இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ் வேற கொடுக்குறாங்க. ஓ, எல்லாமே இருக்கு. அப்ப அரசாங்கத்துல இருந்து இந்த மருத்துவமனை தான் இதை பண்ணலாம். அரசாங்கத்துக்கு தெரிவிக்காம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மருத்துவமனைக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்கிறதெல்லாம் இருக்கு. கிளினிக் மாதிரி வச்சிருக்க மருத்துவமனையில எந்த ஒரு வசதியுமே இல்லாத மருத்துவமனை பேர் கூட அதுல இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இது எந்த அளவுக்கு அரசுக்கு தெரிஞ்சே நடக்கக்கூடிய ஒரு ராக்கெட். நீங்க இது வந்து அரசுக்கு தெரியாம நடக்கலங்கிறீங்க. தெரியாம நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. ஆமா ஆமா, கரெக்ட். ப்ரொசீஜர் நீங்க சொல்றபடி பார்த்தா எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு நீங்க இன்டிமேஷன் கொடுத்து தான் பண்ண முடியும். பர்மிஷன், இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க வாங்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா எல்லாமே வாங்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி டோனர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா
யாரு டோன் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளட் ரிலேஷன் அவங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்படி இல்லாம வந்து ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க, அதே மாதிரி உங்களுக்கு என்ன இயற்கையா இறந்தவங்க அந்த டோனருக்கு வந்து டொனேஷன் இருந்திருக்கணும். அப்ப அதுதான் இந்த ஒரு டோனர் இந்த 5 லட்சம் வாங்கினவர் வலைதளத்துல பேசினவர் சொல்றாரு. ஒரு ஹாஸ்பிட்டல் அதான் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த பெரம்பலூர்ல இருக்க தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை. அப்ப அந்த மருத்துவமனையில 2வது மாடியில தான் எனக்கு 5 லட்சம் கொடுத்தாங்க. அதுல வந்து பல ஊர்களுக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. முதல்ல போய் பிளட் டெஸ்ட் பண்ணாங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க மதுரையில கூட்டிட்டு போய். அப்புறம் இன்னொரு ஊர்ல வேலூருக்கு பக்கத்துல கூட்டிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏதோ டெஸ்ட் பண்ணாங்க, அப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்படி பண்ணி 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 ஒரு 3 மாசம் 4 மாசம் சென்றுதான் இதை கொடுத்தாங்க எனக்கு. அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த டோனருக்குள்ள அந்த இது வந்து ஒத்துக்கிட்டாங்க. அப்ப இந்த ஆஸ்பத்திரியில டோன் பண்ண உடனேதான் கொடுத்தாங்க. அது வந்து 4,50,000 5 லட்சம் முழுசா எனக்கு கொடுக்கல, 50,000 ரூபாய் கமிஷன் நாங்க அங்கங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துக்கிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஃபாதரும் இதே மாதிரி கொடுத்திருக்காரு. முதல்ல அந்த டோன் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டுல கொண்டாந்து விட்டு போயிடுவாங்களாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாம அதுக்கப்புறம் அவங்க வந்து முதல் மாதிரி வேலை செய்ய முடியாது, அந்த நிலைக்கு ஆளாயிடுறாங்க. அவங்க ஃபாதரும் அதே மாதிரி ஆயிருக்காரு. இந்த பையனை இப்ப நிலைமை அப்படி பையனு இப்படி ஆயிருக்காரு. அதனால இதுல இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. இது அரசுக்கு தெரியாம நடந்துட முடியும் அப்படிங்கறத யாரும் ஏத்துக்க முடியாது, யாரும் நம்பவும் முடியாது. தெரிஞ்சேதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது வந்து அரசுக்கு தெரிஞ்சேதான் இந்த கிட்னி திருட்டுங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்க, காவல்துறையும் இதுல வந்து ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கல, ஒண்ணும் பெருசா பாக்கல. அப்ப எல்லாரும் வந்து உள்ள தெரிஞ்சுதான் இப்படி போய்கிட்டு இருக்கையிலே பாத்தீங்கன்னா குழந்தைகள் திருட்டு ஒரு பக்கம், குழந்தை விற்பனை ஒரு பக்கம். ஆமா நானும் சமீபத்துல கேள்விப்பட்டேன், படத்திலையும் பார்த்தேன், சமீபத்துல இப்ப கேள்வியும் பட்டேன் நானு. இப்ப குழந்தை விற்பனை ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 மாச குழந்தையா வேணுமா, 1 வயசு குழந்தையா வேணுமா, என்ன பேர்ல வேணும், என்ன கலர்ல வேணும் அப்படிங்கறதெல்லாம் கேட்டு ஒருத்தர் ஒரு லேடி போன் பண்ணிருக்காங்க, ஒரு பெண் போன் பண்ணிருக்காங்க. அவருக்கு ஏதோ இது என்னடா ஒரு மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே ஒரு காவல் அதிகாரிக்கு அதை தெரிவிச்சிருக்காரு. அந்த அதிகாரி உடனே நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க, அது பெரிய ராக்கெட்டா இருக்கும் போது பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணி அத ஒரு 3 பெண்களை வந்து கைது பண்ணிருக்காங்க. இன்னுமே அதுல தேடப்படுற குற்றவாளிகளா ஒரு 2-3 பேரு இருக்காங்கிற மாதிரி நிலையா இருக்கு. மனுஷனே இப்ப பிசினஸ் ஆயிடுச்சு, குழந்தை பிசினஸ், ஆர்கன் வந்து பிசினஸ். அப்ப கிடைச்சா போதும் போலயே எல்லாத்தையும் பிசினஸ் ஆக்கிடுவாங்க போலயே. இப்ப எப்படி நம்ம முதல்வர் வந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு, கேட்டுக்கிட்டு இருக்காருங்கிறீங்க. அப்ப நாங்க பொம்மை முதல்வர்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வருது. எப்படி நீங்க அதை ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க? நீங்க சொன்னோட நான் இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. விஜயபாஸ்கர் ஐயா மேடையில பேசும்போது சொன்னாரு, 1000 ரூபாய் இவரு கூவிக்கிட்டு இருக்காரு, 1000 ரூபாய் மொத்தமா யாருக்குமே குடுக்கல, இப்பதான் திருப்பி குடுக்கறாரு, அப்ப வட்டி போட்டு மொத்தமா காசு கொடுப்பாரான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் எப்படிங்க ஏன் பதில் சொல்ல முடியும்? வராதவங்களுக்கு தானே அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, வட்டி போட்டு இது வரைக்கும் மொத்தமா 4 வருஷத்துக்கு கொடுப்பாருன்னா எப்படி கொடுக்க முடியும்? அதே நேரத்தில் அவர் கேட்கறதுல நியாயம் ஒண்ணு இருக்கு. கேட்டா முதல்ல கொடுத்தவங்க எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொன்னீங்க, ஆமா, எல்லாருக்கும் கொடுக்காம கொஞ்சம் பேருக்கு கொடுத்தீங்க, ஆமா, இப்ப எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு திரும்ப சொல்றீங்க. ஆமா ஆமா. அப்ப அந்த மாசத்துல இருந்து இவங்க எல்லாம் வாங்காம இருந்திருக்காங்கல்ல, நீங்க கடனை கேட்கற மாதிரியே கேக்குறீங்க. நீங்க சொன்னதுதானே அது. அப்ப நீங்க அந்த மாசத்துல இருந்தே சேர்த்து கொடுப்பீங்களான்னு தான் கேக்குறாரு, வட்டி போட்டு கொடுப்பீங்களான்னு அவர் கேட்கல. நீங்க அதை சரியா கவனிக்கல. அந்த மாசத்துக்கு அதாவது முதல்ல எப்ப கொடுப்பேன்னு அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் வராதவங்களுக்கு கொடுப்பீங்களா? மொத்தமா 4.5 வருஷம் ஆகுது. அப்ப மொத்தமா 4 வருஷத்துக்கு நீங்க மாசத்துக்கு 1000 ரூபாய் நீங்க போட்டா, ஆமா, வருஷத்துக்கு என்னாச்சு 12,000 ரூபாய். ஆமா, அப்ப 4 12 48 50,000 ரூபாய் ஆகுது. ஆமா ஆமா. 50,000 ரூபாய் நீங்க குடுப்பீங்களான்னு கேக்குறாங்க. இதுதான் வந்து நம்ம முன்னாள் முதல்வர், சாரி முன்னாள் மருத்துவத்துறை அமைச்சர், ஆமா ஆமா, ரொம்ப தெளிவா தான் கேக்குறாரு. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? அப்ப சரியா தானே இருக்கு. அதே மாதிரி எனக்கு இன்னொன்னு, இப்ப நீங்க அந்த ரைட் அப் ஆர்டிகல் சொன்னோட எனக்கு ஞாபகம் வருது. நான் இப்ப ரீசெண்டா வந்து ஒரு டைம்ஸ் வந்து நான் இதை படிச்சேன்.
இட் இஸ் an end of கமலஹாசன் சொல்லிட்டு அந்த ஆர்டிகிளோட தலைப்பு இருந்தது. அப்ப வந்து நடிகர் கமலஹாசன் வந்து ஒரு எம்பி சீட்டுக்கு தான் இவ்வளவு குதிச்சாரா அப்படின்னு அந்த ஒரு ஆர்டிகல்ல வந்து போட்டிருந்தது. அதே மாதிரி வந்து நடிகரா இருக்கவங்கள ஏன் இப்ப சிஎம்மா கன்வெர்ட் ஆக முடியாம இருக்கு, அப்ப இப்ப ஒருத்தர் அதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு இது ஒரு பாடமான்னு கேட்டு அந்த ஆர்டிகல்ல போட்டிருந்தாங்க. நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிற அந்த ஆர்டிகலை நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இப்ப நீங்க வந்து மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இதுக்கு தொடக்கம் நான் நினைக்கிறேன். அந்த காலத்துக்கு அப்புறம் நீங்க அதே மாதிரி ஆந்திரால என்டிஆரும் அவரை பார்த்துதான் அடுத்து என்டிஆர். அதே காலகட்டத்துல யூரோப்ல வந்து ரொனால்டு ரீகன் அவர் ஆனாரு. அதுக்கப்புறம் நடிகர்கள் யாரும் பெருசா அவங்க அளவுக்கு எல்லாம் பண்ண முடியல. இப்ப பாத்தீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி வந்தாரு. ஆமா, சிரஞ்சீவி ட்ரை பண்ணாரு. ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணாரு, ரொம்ப கடனாகி அப்புறம் அவரு விட்டுட்டாரு. இப்ப அவரு தம்பி பவன் கல்யாணம் அவர் வந்து டெப்டி சிஎம்ஆ இருக்காரு ஆந்திராவுல. இப்படி வந்து நீங்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நடிகர்கள் இருக்கிறவங்க மக்களுக்கு தெரிந்த ஒரு முகமாக இருக்காங்க. ஆமா, அப்ப அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம வந்தா ஓட்டு போட்டுருவாங்க கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீர வேஷமாக பேசி மேடைகள்ல பேசுற மாதிரி. அது என்ன காரணம்னா, அவங்க வந்து சினிமாக்கள்ல நடிக்கும் போது இதை கொஞ்சம் உற்சாகமா பேசுங்க, பேசுங்க, வீரமா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த வீரத்தை உருவாக்கி அப்ப அது மாதிரி பேசி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கமலஹாசன் அவர்கள் முதல்ல இதை பத்தி பேசும்போது கோபமாயி கையில இருக்க அந்த பேட்டரியால அவருடைய டிவியவே அடிச்சு உடைச்சிருவாரு. ரிமோட் வந்து தூக்கி அடிப்பாரு, டிவியவே உடைச்சிருவாரு. அப்ப அந்த அளவுக்கு எமோஷன் ஆனவரு. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு சீட்ல குறுகி திமுகவுடைய ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. அவ்வளவுதான். ஆமா ஆமா, கடைசியா அவர் இவ்வளவு டார்கெட் பண்ணது இந்த ஒரு சீட்டுக்கா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அவரை நம்பி வந்தவங்க, அவரை நம்பி பேசுறவங்க எல்லாருமே திமுக போயிட்டாங்க. ஆமா, அது வேற விஷயம். ஆமா, அவங்க எல்லாம் திமுக போயிட்டாங்க. அப்ப இத மாதிரி இப்ப அடுத்தடுத்து வர்றவங்களுடைய நிலைகளும் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்கள் தொண்டு மக்களுக்காக செயல்படுறது அப்படிங்கிறது தன்னலமற்ற செயல்பாடு உள்ளவங்களாலதான் முடியும். இது வந்து நடிகர்களால முடியறது இல்ல. படத்தை பார்க்க கூட்டம் வந்ததோட அது ஓட்டா கன்வெர்ட் ஆயிடும் இவங்க எல்லாருக்கும் ஒரு அனாலிசிஸ் இருக்கு போல. நம்ம எல்லாருமே நம்புறாங்க அத. ஆமா, இதுல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, திரும்ப அகைன் நீங்க பாத்தீங்கன்னா மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, எல்லாருமே அம்மா ஆயிட முடியாது, எல்லாருமே எம்ஜிஆர் ஐயா ஆக முடியாது. அததான் இவங்க யாரும் புரிஞ்சுக்காம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வந்து தன்னலமற்றவர்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் நலனத்தான் அவங்க என்னைக்குமே பேசுவாங்க, பார்ப்பாங்க, மக்களுக்காகத்தான் செயல்படுவாங்க. நீங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் அவர்கள் கலைவாணர் NS கிருஷ்ணனை போய் பாக்குறாரு அவருடைய கடைசி காலத்துல. அப்படி பார்க்க போகும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் உடல் நலம் இல்லாம நலிவுற்று இருக்காரு, சரியில்லாம இருக்காரு. அப்ப போய் பார்க்க போறாரு, பார்த்து பேசிக்கிட்டு இருந்தது. ஏன்னா அவருக்கும் உள்ள நட்பு ரொம்ப மரியாதை, கண்ணியம் இதெல்லாமே ரொம்ப பெரியது, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அப்ப அவரு போய் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, அப்ப வரும்போது சும்மா வர முடியாதுங்கிறதுக்காக இந்த புரட்சி தலைவருடைய அந்த கொடை வள்ளல் தனம் இருக்குல்ல, அது எங்கேயுமே அவருடைய அந்த வள்ளல் தனம் வந்து விட்டு போகாது. அப்போ வந்து ஒரு ரூபா நோட்டு 500 ரூபாய் கட்டு ஒண்ணு அவர் வந்து அவருடைய தலகாணி கீழே வச்சுட்டு போறாரு. அது வந்து NSK அவர்கள் பாத்துறாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, தம்பி நீ இதை வச்சுட்டு போற, எனக்கு ரொம்ப சௌரியம். ஆனா அதே நேரத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ 500 ரூபாயா வச்சுட்டு போனீங்கன்னா அது சீக்கிரமா எல்லாருக்கும் கொடுத்து காலியா போயிடும். 50-100 வச்சுட்டு போனீங்கன்னா நிறைய பேர் என்னை பார்க்க வர்றவங்களுக்கு நான் கொடுக்க அது எனக்கு வாய்ப்பா இருக்கும். இப்ப இந்த மாதிரி மனுஷங்க எல்லாம் யாரு இருக்கு அந்த மாதிரி சொல்றதுக்கும் அவர் செஞ்ச மாதிரி செய்யறதுக்கும் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்ட உடனே நம்ம புரட்சி தலைவர் வந்து அப்படியே ரொம்ப உடஞ்சு போயிடுறாங்க. டக்குன்னு அண்ணன் என்ன எப்படி சொல்லிட்டீங்க அவருடைய கரங்களை பிடித்துக் கொண்டு கண்ணீர் வடிக்கிறாங்க. அதாவது எந்த நிலையிலும் அந்த கொடுக்கணும்ன்ற வள்ளல் குணம், அந்த வள்ளல் குணம் அவரை வந்து எந்த நிலையிலும், அந்த கடைசி நிலையில கூட அவருடைய அந்த வள்ளல் குணம் அவருக்கு எதுவுமே இல்லாத கூட அந்த குடுக்கணுங்கிற குணம் மாத்திரம் அவரை விட்டு போகல அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு NSK அவர்கள். அதே போலதான் புரட்சி தலைவர் அவர்கள். புரட்சி தலைவர் அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அந்த கடைசி கட்டத்துல அவர் உடல்நிலை இல்லாம
படுக்கையில படுத்திருக்கும் போது அவங்களோட நடிச்ச நடிகை லதா போய் பார்க்க போறாங்க ராமவரம் தோட்டத்துல. அப்ப இவங்க போய் பார்க்க போகும்போது முடியாம இருக்காங்க, எந்திரிப்பாங்கன்னா இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த நேரத்துல ஏசி போட்டா குளிருதுன்னு சொல்லிட்டு ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இவங்க வராங்கன்னு தெரிஞ்சவொடனே ஏசி ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ஆன் பண்றாராம். இது வந்து லதாவே அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காங்க. அப்ப ஏசி ஆன் பண்றாரு. ஏசி ஆன் பண்ணிட்டு எதுல வந்த, கார்ல வந்தியா இல்ல வேற கார் இருக்கா, புது கார் வாங்கிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரி உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்க சொல்றேன் அப்படின்னு கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. வேலைக்காரங்கள்ட்ட சொல்லி நம்ம ஜானகி அம்மாட்டையும் சொல்லி கொண்டாந்து கொடுக்குறாரு. இப்ப இதே மாதிரி கமலஹாசனுக்கும் கொடுத்திருக்காரு. அதாவது துண்டு எடுத்து புடி அப்படின்னு சொல்லி பிடிச்சி நகையை அதுல போட்டேங்கிறது கமலஹாசனும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இப்ப இது எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டா, இவங்க எல்லாருமே குடைத்தன்மை உள்ளவர்கள், வள்ளல். இவங்க வந்து மக்கள் மனங்களில் இன்று வரை வாழ்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுதான் அதுக்கு காரணம். இதே மாதிரி வந்து கலைஞரை பத்தி யாரும் பெருசா எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு நினைவு தெரிஞ்சு, என் வயசுக்கு நினைவு தெரிஞ்சு இல்லையே. அப்ப நான் சொல்லணுங்கிறதுக்கு ஒரு சம்பவம் இருக்கு. நானும் மறைந்த 1000 விளக்கு ஹுசேன் அவர்களும் இந்த எமர்ஜென்சி காலத்துல ஒரு சந்திப்புக்காக கருணாநிதி அவர்களை வீட்டுல போய் சந்திக்கிறோம். அவருடைய பிறந்த நாள். அப்ப அந்த பிறந்த நாளுக்கு விழா எடுக்கணும்னு ஹுசேன் என்கிட்ட சொல்றாரு. அப்ப நம்ம போவோம். இல்ல இறந்து போயிட்டாரு. அப்ப அவர் சொல்றாரு நானும் ஹுசேன் அவர்களும் அங்க போறோம். போனா இப்ப அவர் வந்து ஒரு அந்த காடா துணியால ஒரு பனியன் இருக்கு, அந்த பனியனை தைச்சா போட்டு படிக்கட்டுல தான் உட்கார்ந்து இருக்காரு. கோபாலபுரம் வீட்டுல படிக்கட்டுல தான் உட்கார்ந்து, கால டைம் லுங்கி கட்டி படிக்கட்டுல தான் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப நாங்க போய் இது மாதிரி பிறந்த நாள் உங்களுக்கு, அதுக்கு நாங்க வந்து மண்ணடியில அந்த அந்த இது வந்து மண்ணடியில இருக்கிற கோவிலே ஹால், அந்த கோகிலே ஹாலுக்கு போய் அவரை புக் பண்ணி அவருடைய பிறந்த நாள அங்க கொண்டாடுறதுக்குள்ள அந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உஷானனும் போயிட்டு அவர்கிட்ட பேசி அதெல்லாம் கேட்கும் போது அவர் வந்து எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு என்கிட்ட காசு கேட்பீங்களா போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு எங்க 2 பேருமே சொல்லி அனுப்பி விட்டாரு. அதே மாதிரி அவர் வந்து யாரு எந்த விழா எடுக்கிறதா இருந்தாலும், அவர் தலைமையில எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது திருமண விழாவாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டங்களாக இருந்தாலும் சரி, அந்த கூட்டங்களுக்கு எல்லாமே கூப்பிட்டா கூட பணம் அவருக்கு கொடுத்தாதான் அவர் வருவாரு. கட்சிக்கு பணம் கொடுக்கணும், அவருக்கு பணம் கொடுக்கணும். பணம் வாங்காம அவர் இந்த கூட்டத்துக்கு அப்ப இந்த போட்டோ எடுக்கிறது, ஆட்டோகிராஃப் வாங்குறது எல்லாத்துக்குமே எல்லாமே. அதாவது வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இத வச்சவரு அவருடைய யார் அவர் ஃபாலோ பண்றாரு அப்படின்னா தந்தை பெரியார ஃபாலோ பண்றாரு. அவருக்கு தந்தைன்னு சொல்லிக்கிறாரு. தந்தை பெரியார அவர் ஃபாலோ பண்றாரு. இல்ல அவருடைய தந்தைங்கிறாரு. அதுவும் திராவிட மாடல். ஆமா, அவரை ஃபாலோ பண்ணி அவரு வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு 100 ரூபா வாங்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இப்ப இவங்க எல்லாருமே பணம் 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 பணம். இது வந்து மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்குமே உள்ள நிறைய வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா, இவங்க வந்து மக்களுக்காக மக்கள் நலன் கருதி செயல்பட்டவங்க. சரி, இவங்க வந்து மக்கள் கருணாநிதியை பொறுத்தவரை மக்களுக்காக இல்ல, மக்கள்கிட்ட இருந்து அவர் மக்களுக்காக அவர் குடும்பத்துக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுரண்டி இருக்காரு. ஏகப்பட்ட ஊழல், அதாவது விஞ்ஞான ஊழல் புரிவதில் கருணாநிதி மாதிரி யாரும் வர முடியாது அப்படிங்கறத எடுத்துக்காட்டாக நடத்தினவர் கருணாநிதி. அவர் பாதையில வந்தவங்க தான் இப்ப இவங்க எல்லாருமே. அதனால நீங்க இந்த மக்களுக்காக உழைக்கிறவங்க இவங்க எல்லாருமே. ஆமா, மக்களுக்காக உழைக்கிறவங்க இவங்க கிடையாது. இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த தமிழ்நாட்டில் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிவிச்சிருக்காரு. அறிவிச்சு எல்லா பக்கங்கள்லயும் அதுக்கு வந்து வேலைக்கு ஆள் எடுத்திருக்கிறாங்க. அது இப்படி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. இல்ல கட்சி வேலைக்கு ஆள் எடுத்திருக்காரு. டிஎம்கே சார்பில் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். சரி, ஒரு செல்போனு அதோட சிம் கார்டு கிம் கார்டு எல்லாம் சேர்த்து பேக்கேஜா. ஆமா, வாட்சும் கொடுக்குறாங்க. அதுல அவர் போட்டோ போட்டிருக்காங்க. அத வச்சுட்டு நீங்க போய் ஒவ்வொரு வீடாக போய்கிட்டு உறுப்பினர் சேர்க்கையை சேர்க்கணும். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு இப்படி எல்லா பக்கமும் போய் சேர்க்கிற மாதிரி உள்ள அந்த நிலைகள் இருக்கு. பட்ஜெட் என்னங்க ஆச்சு? செல்போனுங்கிறீங்க, வாட்சுங்கிறீங்க, 1000 ரூபாய்ங்கிறீங்க. அப்ப பட்ஜெட் எங்கேயோல போய் நிக்கும்? அவங்கள்ட்ட தான் பல லட்சம் கோடி இருக்கு. அடுத்த ஆட்சியை பிடிக்கணும்னா அவங்க பணத்தை கொடுத்தாலும் பிடிப்பாங்க. அதே மாதிரி
இன்னும் ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓரணியில் தமிழ்நாட்டுக்கு போய் இந்த உறுப்பினர் சேர்க்கிற இடத்துல சரி ஒரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க தெரு பக்கம் எல்லாம் ரோடெல்லாம் போடலன்னு சில இளைஞர்கள் வந்து சொல்றாங்க. ஆமா இவங்க உறுப்பினர் கார்டு கொடுத்துக்கிட்டு இருக்கையிலேயே வந்து தயார் பண்றாங்க. சரி போட இங்க வந்து இதெல்லாம் பண்ணாதனான்னு திமுக நிர்வாகி ஒருவர் அவரை சொல்றாரு. நம்ம சத்தம் போட்டு அனுப்பி விட்டுறாரு. அப்ப இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாமே இங்க இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். திமுக ஆட்சியை வேண்டாம் என்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா இதே காரணம். அதே மாதிரி இன்னொன்னு இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கொதிச்சு போயிருக்காரு மத்திய அரசு மேல. என்ன பிரச்சனை? நெருப்போட விளையாடாதீங்கிற அளவுக்கு உள்ள வசனங்களை எல்லாம் பேசுறாரு. ஜிஎஸ்டி காசு கொடுக்காதனாலயா? இல்ல அது இல்ல. அதாவது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மத்திய பிரதேசம் அந்த பக்கம் எல்லாம் வந்து இப்ப அடுத்த எலெக்ஷன் இந்த தமிழ்நாட்டுக்கு வரும்போது அங்கேயும் எலெக்ஷன் வரப்போகுது ஒரு 5-6 மாசம். சரி அப்ப அந்த எலெக்ஷன்ல வந்து 65 லட்சம் பேரை வந்து போலியாக அங்க சேர்த்திருக்காங்க அப்படின்னு அந்த 65 லட்சம் பேர் எலெக்ஷன் கமிஷன் நீக்கி இருக்கு. சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் வடநாட்டு பக்கம் நீக்கி இருக்காங்க. ஆமா நீக்கி இருக்கிறாங்க. அது வந்து பாராளுமன்றத்திலும் பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் எல்லாம் சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அத சாருங்கிறாங்க SIR அந்த அதை வந்து ஷார்ட் ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க. ஆமா அந்த எலக்ட்ரல் ரோல்ல அந்த இது பண்றதுக்கு யார் நீக்குறாங்க? அதாவது வந்து செத்துட்டவங்க இறந்து போயிட்டவங்க. ஓகே. அட்ரஸ் அங்க இல்லாதவங்க. சரி இதுக்கு என்ன காரணம்னா அட்ரஸ் அங்க இல்லைன்னா ஒரே ஆளு பல மாவட்டத்துல வாக்காளரா இருக்கான். அட்ரஸ் மாறி போய் இப்போ ஒரே ஆளுக்கு வந்து 8 ஓட்டு 7 ஓட்டெல்லாம் இருக்கு. மல்டிபிள் அட்ரஸ் மல்டிபிள் ஓட்டர் ஐடி. வெளி மாநிலங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் சரி ஒரே நேரத்துல தேர்தல் நடக்கிறது இல்ல. பல தேர்தலாக அது நடக்கும். பேசா நான் 2 பேசா அதாவது பகுதியா நடத்துவாங்க. அப்ப இந்த 3 பகுதியாக நடத்தும் போது என்ன ஆகுதுன்னா இங்கேயும் ஓட்டு போடுவான் அங்கேயும் ஓட்டு போடுவான். புரியுது. இந்த ஆளுங்கட்சிகளுடைய பெரிய மாஸ்டர் மைண்ட் ஒர்க் அங்கதான் வேலை செய்யுது. புரியுது. அப்ப இத நீக்கிறதுக்காக அதை நீக்குறாங்க. சரி அதேதான் தமிழ்நாட்டுக்கும் அதை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக அந்த வேலை. இதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? அந்த மாதிரி கள்ள ஓட்டு போடுறது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? அதை வச்சுதானே திமுக ஜெயிச்சுட்டே இருக்கு கண்டினியூவா. உங்களுக்கு தமிழ்நாட்டுல தொடர்ந்து கருணாநிதி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கள்ள ஓட்டு கலாச்சாரம் அவங்க தானே. ஒரே ஆளு 10 ஓட்டு 20 ஓட்டெல்லாம் போடுவான். இறந்து போனவங்க ஓட்டெல்லாம் போடுறது எல்லாரும் போட்டையும் அவங்க போயிட்டு போட்டுருவாங்க. அந்த பேர்ல போயிட்டு போட்டுருவாங்க. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பூத் ஏஜென்ட் ரெகுலரா அவங்க வச்சிருப்பாங்க அந்த பகுதியில. ஆமா கண்டிப்பா. அப்ப இவன் வந்து அந்த பகுதியில இருக்க ஆளுங்களை எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஆமா. அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு காலையில ஏர்லி மார்னிங்ல போட்டு முடிச்சிருவாங்க. இல்லன்னா சாயங்காலம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கடகடன்னு வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல கடகடன்னு குத்திடுவாங்க. இப்ப அத கம்ப்ளீட்டாக எலெக்ஷன் கமிஷன் வந்து ரீசர்வே பண்றாங்க. இதுக்கு சிஎம் சார் வந்து கோச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. நல்ல விஷயம் தானே ஓட்டு போடுறீங்களா? முதல் தடவை ஓட்டு போடுறீங்களா அதே பூத்துல அதே ஏரியாவில் அடிக்கலாம். நீங்க அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா போன தடவையும் அதுக்கு முதல் தடவையும் அதே பூத்துல இருந்தா அவங்க வந்து அதே பூத்துல கண்டினியூவா இருக்காங்கங்கறத செக் பண்றாங்க. அவங்க இப்ப கடைசியா பண்ண நினைக்கிறது ஒரு ஆள் ஒரு ஓட்டு அப்படின்னு பண்ண நினைக்கிறாங்க. அப்ப ஒரு சிட்டிசன்னா ஒரு ஓட்டு தான் உங்களுக்கு. அப்ப அதை கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்கு இவர் பயங்கரமா எலெக்ஷன் கமிஷன் மேல பயங்கரமா கோபமாகறாரு. நம்ம முதல்வர் அவர்கள் நெருப்போடு விளையாடாதீர்கள் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேசுறாரு. சோ அப்ப இப்ப இவங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் சார்ந்த நிலைப்பாடுகளா இல்ல. ஆட்சியில வரணும், கொள்ளையடிக்கணும், பணம் சேர்க்கணும். இந்த கிட்னி ராக்கெட்ல நம்ம பேசியிருக்கோம். பேசுறோம் இல்லையா? இதுல நான் முன்பகுதியில பேசுறேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிட்னி ராக்கெட்ல பண்ணக்கூடியவர் சாதாரண ஒரு ஆளாக சாராய வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல பயணம் பண்றாரு. அவருடைய பையனை வந்து எம்எல்ஏ ஆக்கிட்டாரு. அதே மாதிரி திருச்சியிலையும் அதே மாதிரி திமுகவை சார்ந்தவர் தான் ஆயிருக்காரு. அதே மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய சென்னையில தென் சென்னை வட சென்னை நினைக்கிறேன். வட சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது அங்க இருக்க திமுக கவுன்சிலர்கள் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, இடத்தை வந்து புடிச்சிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கன்னு காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஒரு லாயர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது செவன்வெல்ஸ் காவல்துறைன்னா அவங்க பேரையும் அந்த ஆய்வாளர் பேரையும் சொல்றாங்க. ராஜேந்திரன் சொல்றாங்க.
அப்ப அந்த ராஜேந்திரங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ஏமா இவங்க 2 கவுன்சிலர் மாத்திரம் இல்ல, திமுக கவுன்சிலர் என்னங்களா மேல பெரிய கையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ற, இதுல நான் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படியே பதில் சொல்றாரு. இந்த மேல பெரிய கைனா அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ யாருன்னா அமைச்சர் சேகர் பாபு, மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவர் தானே அப்ப மேலடா, அதுக்கு வேற யாரு? இப்படி இப்ப நீங்க எதை செய்யணும்னு சொன்னாலும் ஒரு திமுக ஐடி கார்டு ஒரு டேக்காக வச்சுக்கிட்டு எதை வேண்டாலும் பண்ணலாம். அப்ப தொழில் பண்றது எல்லாம் திமுக காரவங்க மட்டும்தான் பண்ணணும், மத்த யாரும் அப்ப பண்ணக்கூடாது, சம்பாதிக்க கூடாது. ஏன்னா கோயில் தரிசனத்துக்கு திமுக காரவங்களா இருந்தாதான் தரிசனத்துக்கே ஃபர்ஸ்ட் விடுறாங்களா? நீங்க இன்ஸ்பைட் நீங்க தரிசனத்துக்கு டிக்கெட் வாங்கி இருந்தாலுமே நீங்க திமுக காரவங்க தான் அல்ல விடு. அப்ப பிசினஸ் பண்றதுலயும் திமுக காரவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அது முழுக்க இவங்களுடைய இந்த நிலைப்பாட்டுனால தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீரழிஞ்சு போச்சு. ஆமா, அதே மாதிரி பொருளாதார நிலை ரொம்ப கீழே போயிருக்கு. சாதாரண மக்கள் வாழ முடியாத, அதாவது என்ன சொல்றது, டெய்லி அன்னநாடு சாப்பிடக்கூடிய பொருள்கள் எல்லாம் ரொம்ப விலைவாசி ரொம்ப கூடி போயிருக்கு. அது மாதிரி மின்சாரம் பல மடங்கு ஏறி இருக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி என்ன சொல்றது, பால் விலையில இருந்து வரி, எல்லா வரியும் ஏத்தி இருக்கிறாங்க. ஆமா, இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு இவங்க சொன்னாங்களோ அதெல்லாம் முழுமையாக செய்யறாங்க. ஆமா ஆமா. இந்த தருவாயில வந்து அக்கா தமிழிசை வந்து ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அதுக்கே எல்லாரும் வந்து கொதிச்சு அவங்க வந்து சொன்னது தப்புன்னு வந்து சொல்றாங்க. அவங்க ஒரு நல்ல விஷயத்தான் அதுல வந்து அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது இப்ப அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, பெரிய பெரிய மருத்துவமனைகள் அரசு மூலமாக கட்டியிருக்கீங்க. ஆமா, பல 1000 கோடி அதுக்கு செலவு பண்ணிருக்கீங்க. ஆமா, அதுல போய் ஏன் முதல்வர் மாதிரி உள்ளவர்கள் எல்லாம் சேர மாட்டேங்கிறாங்க? ஆமா, தனியார் மருத்துவமனைகளுக்கு ஏன் போறாங்க அப்படிங்கறத அதுல கேக்குறாங்க. பெரிய மனுஷர் பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்க யாருமே போறது இல்ல. சிஎம் மட்டும் இல்ல, அவரை மாதிரி பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்க யாருமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் போறது இல்லன்னு அவங்க கேக்குறாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு அவங்க கேட்டதுல ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன, அமைச்சராக இருக்கிறவங்க, குறிப்பாக அமைச்சராக இருக்கவங்க இப்படி உள்ள மருத்துவமனைகளுக்கு போனாதான் ஏழை எளிய மக்களுக்கு அங்கே நல்ல மருத்துவம் கிடைக்குங்கிற நம்பிக்கை வரும். கரெக்டா சொல்றீங்க. ஆமா, அதுக்காகத்தான் அவங்க சொல்றாங்க, குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குன்றது நம்ம பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு நிகராக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நல்லாவே இருக்கு. ஆமா, அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க சொல்றாங்க. இப்போ உடனே நம்ம மருத்துவ அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஒரு பதில் சொல்றாரு, ரொம்ப லத்தாத்திகா சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இங்க வந்து அதாவது அரசு மருத்துவமனையில முதல்வர் வந்து இருந்தாருன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு, அதே மாதிரி அவருக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செய்யும் போது மத்த சாதாரண மனிதர்கள் வர்றதுக்கு போறதுக்கு பெரிய சிரமமா இருக்கும். ஏன் அப்போலோ ஹாஸ்பிட்டலயும் அதே புரோட்டோகால் தான். அங்கேயும் பேஷண்ட் வரதானே போவதானே போறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலயும் பேஷண்ட் வரதானே போறாங்க. அப்ப ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில சொல்றாரு. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, மத்திய உள்துறை அமைச்சர், மத்திய அமைச்சர், ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவருடைய மனைவிய கூட இங்கதான் வந்து தனியார் மருத்துவமனையில பார்த்துட்டு தான் போறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா தமிழிசைக்கு அப்படின்னு கேக்குறாரு. சரி, அவங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்றாரு. அதுக்கு திரும்பவும் அவங்க கேக்குறாங்க, ரோடுல போகும்போது எல்லாரும் ஒன்னா தானே போறோம், மக்களோட சேர்ந்து தானே போறோம். சிஎம் தான் 3 மணி நேரம் நிப்பாட்டி போறாரு. அப்ப 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிப்பாட்டும் போது அப்ப எப்படி, அப்ப அந்த புரோட்டோகால் இல்லையா? ஆமா ஆமா. அதே மாதிரி வந்து என்ன சொல்றது, அதே மாதிரி அவர் ஒரு விசேஷத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னாதான் அந்த ஏரியால ரோடே போடுறாங்க. இல்லன்னா குண்டலிங்கோலியமா இருக்க ரோட்லதான் எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம். அப்ப ஆம்புலன்ஸ் போன்ற அவசர வாகனங்களுக்கு கூட வழிவிடாம நிப்பாட்டி. ஆமா ஆமா, அப்படிங்கறதெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆமா, ஸ்கூல் பிள்ளைங்க எக்ஸாம் போற பிள்ளைங்களையும் 2 மணி நேரம் போன தடவை 10th எக்ஸாமுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு சிஎம் வரும்போது நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரீல் எடுத்து போட்டிருந்தாங்க. அத அப்ப இப்படி உள்ள சூழல்கள் எல்லாம் இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இப்ப இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா நம்மளுடைய பொம்மை முதல்வர் தான். ஏன்னா எதை பத்தியும் கேட்க மாட்டாரு, எதை பத்தியும் தெரிய மாட்டாரு. அவருடைய கட்சிக்கும் அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் பணம் எவ்வளவு வேணுமோ அத குடுக்கறவங்கள பக்கத்துல வச்சுக்குவாரு, அதுக்கு செயல்படுறவங்கள கூட வச்சுக்குவாரு. முழுக்க இது வந்து மக்களுக்கு எதிரான ஆட்சிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அதனால பணத்தை கொடுத்து திரும்பவும் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அந்த கூட்டணியில இருக்கிறவங்க
எல்லாருமே அந்த பதவிக்காகத்தான் அதுல ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, பணத்துக்காகத்தான் அதுல ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியில போனா அது சிரமமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு மேடையில அவர் பேசுறத நான் பார்த்தேன் ஒரு வலைதள காட்சியில. அதாவது எனக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுப்பாங்க வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி எனக்கு ஆசை வார்த்தை கேட்டுறாங்க. எனக்கு ஏன் முதல்வர் பதவியில ஆசை இல்லையா, நான் முதல்வர் ஆகிறதுக்குள்ள தகுதி இல்லையாங்கிறாரு. அப்ப இவருக்கு முதல்வர் ஆகணும் அப்படி முதல்வராக அந்த இதுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அப்ப அவர் தானே அதுக்கு இறங்கி வேலை செய்யணும். அப்ப அவர் வெளியே வந்து இது மாதிரி முதல்லயே வந்து ஒரு கூட்டணி எல்லாம் அமைச்சு யாரு வைகோ விஜயகாந்த் எல்லாருமா சேர்ந்து ஒரு கூட்டணி, கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்ணி ஜெயிக்க வச்சாங்க. அவங்க கம்ப்ளீட்டா எல்லாரும் தோத்து போனாங்க, ஓட்ட பிடிச்சு அவங்க தோத்து போனாங்க. இப்ப அத மாதிரி இப்ப பழையபடி இப்ப இந்த விஜய் போன்றவர்களை எல்லாம் இவர் ஒன்னா சேர்த்து எதையாவது பண்ணலாமா? ஏன்னா இப்ப நீங்க வந்து திமுகவுடைய பணபலத்தை வச்சு இன்னொரு ஒரு டீமை உருவாக்குனா அப்படின்னு சொன்னாங்க அதிமுகவுடைய ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு படுது. ஆகவே இதுல இருக்க உங்களுடைய எல்லாருடைய நோக்கமும் என்னவாக இருக்கு அப்படின்னா மக்கள் நலன் கருதி ஆட்சி இல்ல, சேர்ல உட்காரணும் முதலமைச்சராக இருக்கணுங்கிறதுல ஸ்டாலின் அவர்கள் இப்ப அவருடைய நிலையை பார்த்தா அவர் மகனை முதல்வராக அமர்த்தணுங்கிறதுல அவர் குறியா இருக்கிற மாதிரி ரொம்ப குறியா இருக்காரு. ஏன்னா அவருக்கு பாவம் உடல்நல சரியில்லை. அப்ப எப்படியாவது எங்க அப்பா எப்படி என்னை முதல்வராக நியமிச்சுட்டு போனாரோ அதே மாதிரி நான் என் பையனை அப்ப உதயநிதி ஸ்டாலின் எடுத்ததோடய நேரா வந்து ஆயிட்டாரு. அப்படி 2026 அவரை முன்னிலைப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் தமிழிசை சவுந்தரராஜன் தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் இல்லாம இன்னொரு விஷயம் இந்த உண்டியலுக்கும் வகுப்போடுக்கும் அவங்க ஒரு கனெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. அதை நீங்க எப்படியா பாக்குறீங்க, கோயில் உண்டியலுக்கும் வகுப்போடுக்கும்? இல்ல இப்ப அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா வலைதளங்கள்லயும் நிறைய பேர் கேக்குறாங்க. ஆமா, என்ன கேக்குறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா இப்ப இந்த கோயிலுடைய வருமானத்தை எடுத்து காலேஜ் ஸ்கூல் எல்லாம் கட்டுறோம் அப்படின்னு இப்ப இவங்க கட்டினாங்க. ஆமா ஆமா, அதுக்கு கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் அது சரியில்லை அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்ப திரும்பவும் நீங்க அதே மாதிரி வந்து இப்ப பாத்தீங்கன்னா வலைதளங்கள்ல நிறைய பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி கோயிலுடைய அறநிலைத்துறையுடைய பணத்தை வந்து அரசு எடுத்துக்க முடியுது, பள்ளி காலேஜ் கல்லூரிகள் கட்டுறாங்க. அதே மாதிரி இப்ப நீங்க வந்து கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்களும் ஆயிரக்கணக்கில் இருக்கு, அதுக்கும் காணிக்க வருது. ஆமா கண்டிப்பா. அதே மாதிரி வந்து இஸ்லாமியர்களுடைய தர்காக்கள் இருக்கு, அதுக்கும் காணிக்க வருது. எல்லாத்துக்கும் டொனேஷன் வருது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் சொல்லும் போது நான் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வகுப்பு சட்டத்தை திருத்தி 9 லட்சம் கோடி வகுப்புக்கு சொத்து இருக்கு, 3வது இடத்துல இருக்கு. ஆகவே இந்த 9 லட்சம் கோடியை வந்து அது ஏழை எளிய மக்களுக்கான சொத்து அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்கணும் வச்சிருக்காங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது வகுப்பு போர்டுல இருக்கிற சொத்துக்களை எல்லாமே வந்து இப்ப அந்த தமிழ்நாட்டை நீங்க பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி உள்ள திமுகவை சார்ந்தவர்கள் மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் நிறைய பேருக்கு வகுப்பு லேண்ட் வச்சிருக்காங்க, நிறைய பொதுமக்களும் வச்சிருக்காங்க, மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெரிய பணக்காரர்கள் வச்சிருக்காங்க. நீங்க அறிவாலயமே வகுப்பு லேண்ட் சொல்றீங்க. அதே மாதிரி நிறைய இருக்கு, காங்கிரஸ் அந்த கிரவுண்டும் வகுப்பு சொத்து தான். இப்படி எல்லாமே இருக்கு. இப்ப இதுல எல்லாம் திருப்பி எடுத்து மக்களுக்காக கல்லூரிகளாகவும் கல்வி நிலையங்களாகவும் கட்டுறதுங்கிறது நல்லதுதான். மக்கள் மனசுல இதெல்லாம் தோணுது, நிறைய பேர் இதெல்லாம் பேசுறாங்க. அதனால அறநிலைத்துறை எப்படி மக்களுக்கு பயன்படுதோ அதே மாதிரி சமூக நலனுக்காக எல்லா தர்ம துறைகளும் பயன்படணுங்கிறது தான் தமிழ் மாநில முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு. அதனால அது திருப்பி எடுக்கலாம், காலேஜ்கள் கட்டலாம், கல்லூரிகளை கட்டலாம், பள்ளிகளை கட்டலாம், அதே மாதிரி ஆராய்ச்சி கூடங்களை உருவாக்கலாம். நிறைய மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பும் அதே நேரத்துல பொருளாதார முன்னேற்றத்துக்கும் செய்யறதுக்குள்ள ஏற்பாடுகளை அதன் மூலமாக செஞ்சா நல்லா இருக்குங்கிறது. ஆனா நிறைய இஸ்லாமியருக்கு இந்த வகுப்பு இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்ததே பிடிக்கலையா? அதே மாதிரி நீங்க சொல்ற கருத்தும் நிறைய பேருக்கு பிடிக்கலையே. இல்ல உண்மை அதுல உள்ளது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்தியா பூரா உள்ள வகுப்பு சொத்துக்களை
10-200 பேரு தான் வச்சிருக்காங்க. அது யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க பெரிய அளவுல வச்சிருக்காங்க. இப்ப நீங்க அதுல பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்த ஓவைசிங்கிறவர் தான் முன்னிலையில இருக்காரு. அவர் 6500 கோடிக்கு மேல வகுப்பு சொத்து வச்சிருக்காரு. அதே மாதிரி டெல்லியில 2-3 பேர் இருக்காங்க. அதாவது வந்து இஸ்லாம் பர்சனல் லா போர்டு வச்சிருக்காங்க, முஸ்லிம் பர்சனல் லா போர்டு. அதுல உள்ளவங்க அவர் ராஜஸ்தான்ல பல ஆயிரம் கோடியில இருக்கு. இப்படி நிறைய பேர் இங்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வகுப்பு சொத்தை வச்சிருக்காங்க. இப்படி இந்த வகுப்பு சொத்தை வச்சு அதன் மூலமாக பலன் பெற்று இருக்கவங்க வந்து ராஜாக்கள் மாதிரி வாழ்றாங்க. ஆமா, அப்ப அந்த சொத்துக்களை நீங்க இப்ப திரும்ப வந்து போர்ட்டல்ல போடணும், அதாவது வகுப்பு கவுன்சிலுடைய போர்ட்டல்ல போடணும், திருப்பி மக்களுக்கே அதை ஒப்படைக்கிறாங்க. நம்ம ஒப்படைக்கணும், மக்களுக்கு தெரியணும் யார் வச்சிருக்கா, யார் ஆண்டு வருமானம் யாருக்கு போகுது, ஏழை எளிய மக்களுக்கு ஏன் போகலங்கிறதெல்லாம் கேக்குறாங்க. அதெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்ப அதெல்லாம் கொடுத்துட்டா நம்ம கையை விட்டு சொத்தெல்லாம் போயிடும். ஆமா, அது மூலமா வந்துட்டு இருந்த வருமானமும் நின்று போயிடும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிற பள்ளிகள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கடையெல்லாம் கட்டி 40 லட்சம் 50 லட்சம் மெயினா உள்ள பள்ளிகள்ல மாச வாடகையே வருது. ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி தர்காக்கள்ல வருது. நாகூர் தர்காவுல எல்லாம் நிறைய வருமானம் வருது. ஆமா ஆமா. இப்படி நீங்க பெரிய பெரிய தர்காக்கள் இருக்கு, பெரிய வருமானம் இருக்கு. திருச்சியில தர்கா இருக்கு. இப்படி 6000 தர்கா இருக்கு தமிழ்நாட்டுல. 11,000க்கு மேல வகுப்பு செய்யப்பட்ட பள்ளிகள் இருக்கு, மஸ்ஜித் இருக்கு. இதுல உள்ள வருமானங்களை எல்லாம் யார் எடுத்துக்கிறது, யாருக்கு போகுது, ஏன் ஏழை எளிய மக்களுக்கு போகல? அப்ப இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கும் போது அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, தர்காவை எடுத்துருவாங்க, மசூதியை எடுத்துருவாங்க, பிஜேபி இஸ்லாமியரை வாழவே விட மாட்டாங்க, கபர்ஸ்தானை எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதாவது இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கும் இந்தியாவுடைய சட்டத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிராக இவங்க எல்லாம் பேசுறாங்க. அப்படியே ட்ராக் மாத்தி வந்து மக்களை வந்து டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க, ஜாதிகளாக பிரிச்சு டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. ஆமா, நம்ம வந்து ஜனநாயக நாட்டுல இருக்கோம், சட்டத்தின் ஆட்சி இங்க நடக்குதுங்கிறத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. யாரும் இவங்க அரசியல்வாதியாக இருக்கிறவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப சாதாரண பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா நம்மளுக்கு கபரஸ்தான் எல்லாம் போயிடுமோ, பிஜேபி பள்ளி எடுத்துருமோ, தர்காவை எடுத்துருமோ, அப்ப எடுத்துட்டா நம்ம என்ன பண்றது அப்படிங்கறது மக்களுக்கு இந்த பயம் வருது. அப்ப அதே மாதிரிதான் இப்ப இந்த உங்களுக்கு இந்த எலெக்ஷன் திரும்ப வந்து உங்களுக்கு எல்லாரையும் வந்து கணக்கெடுக்கிறது, பழையபடி உயிரோட இருக்கிறவங்களுக்கு ஓட்டு, அது வலைதளத்துல வந்து போட்டே இருக்காங்க. திருப்பி உங்களை எல்லாரையும் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிருவாங்க. யாரு எல்லாரும் மீன் பண்றது, இஸ்லாமியர் எல்லாரையுமே வந்து பிஜேபி வந்து பாகிஸ்தானுக்கு பேக் பண்ணி உங்களை அனுப்பிச்சிடுவாங்க, சிட்டிசன்ஷிப்பே உங்களை கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது 3 தலைமுறைக்கு முன்னால நீங்க யாருன்னு கேக்குறாங்க, 5 தலைமுறைக்கு முன்னால யாருன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா அவங்க அதெல்லாம் சொல்லவே இல்ல. அவங்க மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணில பிறந்தவங்களுக்கு இந்த கேள்வியே கிடையாது. இவங்க இதெல்லாம் இஷ்டத்துக்கு கதையா உருவாக்கி எல்லாத்தையும் சொல்லி இந்த மக்களை பயமுறுத்தாட்டி இவங்களுக்கு காசு கொடுத்துதானே இந்த கூட்டத்தை கூட்டிட்டு வராங்க. அத மாதிரிதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சமீபத்துல நான் ஒரு ரீல பார்த்தேன். ஒரு முஸ்லிம் கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு அம்மா வந்து டிஎம்கேக்கு அவ்வளவு ஆதரவாக பேசுறாங்க. பேசிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஏடிஎம்கேக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க டோட்டலா நாசமா போயிடுவீங்க. 1000 ரூபாய் கொடுக்கறது யாரு? டிஎம்கே. இஸ்லாமியரை காக்குறது யாரு? டிஎம்கே. பஸ் விடுறது யாரு? டிஎம்கே. அதே மாதிரி பிஜேபில இருந்து உங்களை வந்து கவசமா காத்துக்கிட்டு இருக்கிறது யாரு? டிஎம்கேன்னு அந்த அம்மா ஒரு ரீல்ஸ் மேல ரீல் போட்டு ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இத நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? இது மாதிரி நிறைய பேர் நீங்க வந்து அதை பாத்துருப்பீங்க. ஆமா, இது நிறைய பேர் வந்து டிஎம்கே இது ஒரு தப்பான விஷயத்த வந்து கேம்பெயின் பண்றாங்க இல்ல. இல்ல, அது வந்து அவங்களுடைய பிரச்சாரம், டிஎம்கேனுடைய பிரச்சாரம். அவங்க அப்ப அது விளம்பரம். அது விளம்பரம். ஜாதியாக பிரிப்பாங்க, மதமாக பிரிப்பாங்க. நீங்க அப்படி பார்த்தா, அவங்க சொல்றபடி பார்த்தா இவங்க வந்து 2021 அந்த எலெக்ஷன்ல நீங்க என்ன கேம்பெயின்ல என்ன சொல்லியிருந்தாங்க? டிஎம்கே நாங்க ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்கள் சிறைவாசிகளை விடுதலை செய்வோம்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யலையே. இந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்துல பண்ணவங்களை விடுதலை செய்யல. அதுல இருக்க அந்த ஏழை எளிய மக்கள், அப்ராணி மக்கள், அந்த ஜெயில இருக்கவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறாங்க. 28 வருஷம் 22 வருஷம் ஜெயில இருக்காங்க, ரொம்ப லாங் டைம், எங்களை விடுதலை பண்ணுங்க போறாங்க.
போகும்போது அவங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட கேக்குறாங்க, இப்படி கேக்குறாங்க, என்ன சொல்றீங்கன்னு. அப்ப தமிழ்நாடு கவர்மெண்டுடைய அரசு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, இவங்களை விடுதலை பண்ணா இவங்க வந்து ஜாதிய பிரச்சனையை தூண்டுவாங்க, தீவிரவாதத்தை தூண்டிடுவாங்க, பெரிய பிரச்சனையாக தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு அபிடவிட் போடுறது தமிழக அரசு தானே போடுது. அப்ப கேம்பெயின்ல சொன்னது அதுதான். இப்ப நீங்க எப்படி வந்து அவங்க நீட்டுக்கு சொன்னாங்களோ அதே மாதிரிதான் பெட்ரோல் விலை, நீட்டு, கேஸ் அதே மாதிரிதான் இதையும் எடுத்துக்கணும். ஆமா, அதே மாதிரிதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அந்த அம்மா சொல்றபடி பார்த்தா, நீங்க அந்த விளம்பரத்துக்கு சொன்ன நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஹைதர் அலி திப்பு சுல்தானுக்கு மணிமண்டபம் கட்டினது மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா. அதே மாதிரி உங்களுக்கு அவரு இவருக்கு வந்து உமர் புலவருக்கு மணிமண்டபம் கட்டினது மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா. அதே மாதிரி கன்னியத்தென்றல் காகிதம் இல்லத்துக்கு மணிமண்டபம் கட்டினது சென்னையில மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா. அதே மாதிரி தாலிக்கு தங்கம் இல்ல படிச்ச பிள்ளைங்களுக்கு காசு வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஜாதி பார்க்காம கொடுத்தது, எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அவங்க வந்து சட்டத்தின் ஆட்சி. அப்ப இப்படி அவங்க இந்த அம்மா வந்து அதே மாதிரி இபிஎஸ் வந்தோடனதான் மெடிக்கல் காலேஜும் கூடுச்சு கம்ப்ளீட்டா. அவர்தான் அந்த ஆமா அங்கேயும் ஜாதி பார்க்காம கொடுத்தாங்க. அதாவது 11 மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனையும் ஒரே வருஷத்துல கொண்டு வந்தாரு. ஆமா, எல்லா மாவட்டத்துக்கும் கொண்டு வரணும். அதே மாதிரி 7.5% வந்து அதுல இட ஒதுக்கீடு. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு பள்ளிகள்ல படிக்கிற மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு ஜாதியெல்லாம் வேலையே இல்ல. அப்ப அதிமுக வந்தால் இந்த ஜாதி பிரிவுகள் எல்லாம் இருக்காது, மக்கள் ஆட்சியாக இருக்கும். அதனாலதான் 2026ல அதிமுக ஆட்சிக்கு வரணும், மக்கள் அதைத்தான் விரும்புறாங்க. ஆமா, திமுக எம்எல்ஏவை இருக்கிறவரே ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கே அவரை உள்ள விடல. பல வருஷமா இது நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்ய முடியும் அவரே ஒரு இன்டர்வியூல அதை சொல்லிட்டு போறாரு. அது வந்து தவறாக சொல்றீங்க. அவர் திமுக எம்எல்ஏ இல்ல, காங்கிரசுடைய தமிழ்நாடு காங்கிரசுடைய தலைவர் செல்வ பெருந்தகைன்னு அவருடைய பேரு. திமுக எம்எல்ஏ இல்ல, சாரி, அப்ப எனக்கு தெரியாம சொல்லிருக்கேன். ஓகே, திமுக கூட்டணியில இருக்காரு. அதனாலதான் நீங்க அதை சொல்லிட்டீங்க. திமுக கூட்டணியில அவங்க இருக்காங்க. சரி, அவரு இப்ப காஞ்சிபுரத்துல குடமுழுக்கு போறாரு. சரி, தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் மேல இருக்காங்க. இவர மேல விடல. அப்ப கீழே வரும்போது பத்திரிகையாளர் எல்லாம் கேக்குறாங்க, என்ன ஐயா உங்களை மேல விடலையா, ஏன் போகலன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, எப்ப 2000 வருஷமாக இருக்கிற பிரச்சனை அப்படின்னு ரொம்ப லத்தாச்சிகள் சொல்றாரு. இன்னைக்கு எப்படிப்பா மாத்திர முடியும்? அப்ப இவங்க வந்து டிஎம்கேல இருக்கிறவங்க தானே தமிழ்ல வந்து அர்ச்சனை பண்ணுங்க, எல்லாரையும் கோயிலுக்குள்ள விடுங்கன்னு அவரு தானே கொடி பிடிச்சாரு. அப்ப ஏன் மாத்தலாப்பா? அத அவங்கதான் தமிழ்ல அர்ச்சனை பண்ண முடியாது. தமிழ்ல ஏன்னு கேட்டா நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி அவங்க வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஸ்டாலின் அம்மா அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா தெய்வ வழிபாடும் பண்றாங்க. அதிகம் போல. அதை விட இன்னொன்னு, எல்லா தெய்வங்களுக்கும் ராமருக்குள்ள ஸ்லோகன், விநாயகருக்குள்ள ஸ்லோகன், இந்த ஸ்லோகன்களை எல்லாமே வந்து சமஸ்கிருதத்துல இருக்கிறத மனப்பாடமா ஒப்பிக்கிறாங்க. சமஸ்கிருதத்துல இருக்கிறத தமிழ்ல இருக்கிற. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லா கோயில்களிலும் தமிழ்ல அர்ச்சனை பண்ணணும், எல்லாரும் அர்ச்சகராக சொல்றாங்க. ஆமா, எங்க எல்லாரையும் அர்ச்சகராக்கி என்ன பண்ண, இவங்க வீட்லயே இவங்க தமிழ்ல பண்ணல, அந்த ஸ்லோகனை சொல்லலையே. ஆமா, அதே மாதிரி சாமியே இல்லன்னு சொல்றவங்க வீட்டுல அவங்க அழகா ஸ்லோகன் சொல்றாங்களே. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து யார பின்பற்றுறாங்க, பெரியாரை பின்பற்றுறோம்னு சொல்றாங்க. ஆமா, திராவிட மாடல் ஆட்சி இல்ல. எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து கருணாநிதி ஐயா தான் கடவுள்னு சொல்லியிருக்காரு, அவங்கள பின்பற்றாங்க. இப்ப சரி, கருணாநிதி ஐயா கடவுள்னு சொன்னா, ஆமா, அவரு வந்து என்ன சொல்றாரு, பெரியாரை பின்பற்றாரு. அப்ப பெரியாரை பின்பற்றவர் என்ன அப்படின்னா, திராவிட மாடல் ஆட்சியில பெரியார் வந்து ராமருக்கு செருப்பு மாலை போட்டவரு. ஆனா துர்கா அம்மா வந்து ராமருடைய ஸ்லோகன்களை அவ்வளவு நல்லா அழகா சொல்றாங்க. ஆமா, அதே மாதிரி விநாயகரை செருப்பால் அடிச்சவரு ஊர்வலமா கொண்டு வந்து இல்ல வீட்லயே சாமி படம் எல்லாம் வச்சிருக்காங்க. அதனால இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னுக்கு பின் அவங்களுக்கு தேவைப்படுறதை எல்லாம், அவங்க வீட்டுக்கு தேவைப்படுறதை எல்லாம் அவங்க சரியா செஞ்சுக்கிறாங்க. மக்களுக்கு அதை செய்ய வரும்போது கருத்து சொல்றாங்க, வெளியில அட்வைஸ். ஆமா, மக்களுக்கு வந்து எதையோ மாத்தி மடக்கி எதையோ கருத்துக்களை சொல்றாங்க. அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்க அதை வந்து சரியா பண்ணிக்கிறாங்க. அதனால இத மக்கள் தான் உணரணும், யாரு ஆட்சியில இருக்கணுங்கிறதுக்கு. இப்போ நிலையில நீங்க பாத்தீங்கன்னா, ஜாதி மதம் இல்லாத சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொன்னா
நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி தான் சரியா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சியாக மக்கள் ஆட்சியாக இருந்திருக்கு. அந்த ஆட்சி திரும்ப 2026 வரும். மக்கள் அதை எதிர்பார்க்க அவர் போன பக்கம் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா சரியான கூட்டம், சரியான எல்லாம் ரொம்ப நல்லா வெல்கம் பண்ணிருக்காங்க, வரவேற்காங்க, சரியான வரவேற்பு இருக்கு. அதனால இவங்க செஞ்ச எல்லா நிலைகளையும் அவர் எல்லா ஊர்லயும் எடுத்து சொல்றாரு. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறதெல்லாம் எடுத்து சொல்றாரு. அதனால 2026 பெரிய மாற்றத்துக்கான நேரம் கண்டிப்பாக மாறுங்கிறதா என்னுடைய கருத்து. தேங்க்யூ.